கண்டிப்பா சொல்றேன். இந்த விளாக் முடியும்போது கென்யா உங்களுக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சுரும். நைரோபி எக்ஸ்ப்ளோர் பண்ணலாமா? ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல் ஜென்சிஸ் டைரி. எங்கே பேக் பண்ணிகிட்ருக்கேன்னு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கண்டிப்பாக ஒரு ட்ரிப் தான். ரொம்ப நாள் ஆச்சு. ஆஃப்டர் போஸ்ட்மார்ட்டம் நம்ம இன்றைக்கி ஒரு வீக்கெண்ட் ரோட் ட்ரிப் போக போகிறோம். அண்ட் நிறைய ரோட் ட்ரிப் வந்து நம்ம போயிருக்கோம். பட் திஸ் இஸ் ஸோ ஸ்பெஷல். அது ஏங்கிறத வீடியோவில் சொல்கிறேன்னா. அண்ட் என்னோட இந்த ஹேர் ஸ்டைலிங் கிட்டை பற்றி நான் கண்டிப்பாக உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணோம். கொஞ்சம் ஒஸ்ட்டான ரெண்டுமே இருக்குது, குட்டு பேட் ரெண்டுமே இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வாங்குறதா இருந்தால் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் என்னோடய ஸ்கின் கேர் பற்றி நீங்கள் வந்து ஷேர் பண்ண சொல்லி கேட்டிருந்தீங்க. அண்ட் அதை பற்றி ஒரு டீட்டெயில் வீடியோ வந்து பண்ணலான்னு தோணுச்சு. ஸோ உங்களுக்கு உண்மையுமே அந்த ஒரு ஸ்கின் கேர் அண்ட் ஹேர் கேர் டீட்டெயில்டாக வேணுன்னா கமெண்ட் பிலோ. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சாட்டர்டே மார்னிங் 6:30க்கெல்லாம் வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. ஏன்னா 10 வந்து நமக்கு ரெசார்ட்டில் செக்இன் பண்ணணும். பிகாஸ் ரெசார்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அட் த சேம் டைம் நிறைய ஆக்டிவிட்டீஸ்லாம் அங்கே இருக்குது. ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் கென்யா வரீங்க, நைரோபி வரீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக இந்த பிளேஸ்லாம் வந்து நீங்கள் விசிட் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா வந்து நம்மளோட ஹில் ஸ்டேஷன் தான் நம்ம போயிட்டுருக்கோம். இது எல்லாமே ஹில்லில் தான் ஏறிட்டே இருக்கும். பட் நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி, இந்தியாவில் இருக்கிற மாதிரி ஒரு ஹேர்பின் பென்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்காது. ரொம்ப ஸ்மூத் ஜேர்னியாக இருக்கும். ஸோ வாங்க அப்படியே நேச்சரை பார்த்துட்டு நம்மளோட வியூ பாயிண்ட்டுக்கு போகலாம். இதுதான் நம்மளோட வியூ பாயிண்ட். இதுலேருந்தே தெரியும் நம்ம கீழேருந்து எவ்வளோ ஃபீட்டில் வந்து நம்ம ஏறி இருக்கோம். பட் ஏறினது எதுவுமே வந்து ஒரு ஹேர்பின் பெண்ட் கூட இருக்காது. அவ்வளோ ஒரு ஸ்மூத்தான ஜேர்னியாக இருக்கும். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஷாப்ஸுமே இருக்கும். இது எல்லாமே வந்து அவங்களோட ஹேண்ட்மேட் ஷாப்ஸ். இங்கே நிறைய ஷீப் இருக்கிறதுனால நமக்கு உள்ளனில் நிறையவே வந்து கிளாத்ஸ் வந்து சூப்பராகவும் குவாலிட்டியாகவும் கிடைக்கும். ஸோ இப்போ வந்து நம்மளோட நக்கூருக்கு தான் போயிட்டுருக்கோம். ஸோ இங்கே எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்பவே இந்த ரோட்வேஸ் எவ்வளோ வந்து ஒரு நேச்சுரல் அப்படியே பார்த்துட்டே போகலாம். அவ்வளோ அழகாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் கென்யா வரீங்க, நைரோபி வரீங்கனாக்கா கண்டிப்பாக இந்த பிளேசஸ்லாம் மறக்காமல் விசிட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி கென்யாவை பற்றி நிறைய பிளேசஸ் வந்து என்னோட சேர்ந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்னா இப்போவே சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. ஸோ பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக நம்மளோட பாதி டெஸ்டினேஷன் வந்து என்ட்ராக போகிறோம். வெல்கம் டு நக்கூரு கவுண்டி. அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா நைரோபிலலாம் நம்ம கென்யாவில் வந்து கவுண்டி அப்படிங்கிறது ஒரு ஸ்டேட்டை தான் நம்ம கவுண்டின்னு சொல்லுவோம். இன்னொரு ஸ்டேட்டுக்கு நம்ம வந்திருக்கோம், அதாவது கவுண்டிங்கிற ஸ்டேட்டுக்கு. இப்போ நல்லாவே உங்களுக்கு தெரியும், ஒரு ஹில் ஸ்டேஷன். அண்ட் மார்னிங் வந்து நம்ம 6:30க்கே நம்ம கிளம்புனால ஒரு பிரேக் எடுக்க வேண்டியது கண்டிப்பாக வேணும் நமக்கு. ஸோ தட் பிரேக்ஃபாஸ்ட், நம்மளோட வாஷ்ரூம், இது எல்லாமே வந்து ஒரு பிரேக் எடுக்கலான்னு. ஸோ நைவாஷா, ஸோ இங்கேருந்து நைவாஷா வந்திருக்கோம். நான் ஏற்கனவே என்னோடய வ்ளாகில் நைவாஷா பற்றி உங்களுக்கு நைவாஷா சீரீஸே வந்து தனியாக இருக்கும். ஸோ செக் பண்ணாதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ அங்கே தான் வந்து நம்ம வந்திருக்கோம். நைவாஷாவில் கொஞ்சம் நம்மளோட பிரேக்கெல்லாம் முடிச்சுட்டு அங்கேருந்து ஒரு 78 கிலோமீட்டர்ஸ் வந்து நமக்கு இருக்குது நக்கூருக்கு. ஸோ அங்கேருந்து நம்மளோட ஜேர்னியை கண்டினியூ பண்ணலாம். இங்கே ஃபோட்டோஸுக்கு பேக்ரவுண்ட் சூப்பராக இருக்கும். ஸோ கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் முடிச்சுட்டு நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட் வீட்டிலேருந்தே எடுத்துகிட்டு வந்திருந்தோம். ஏன்னா எல்லா இடத்துலையுமே வந்து அம்மா அப்பாவுக்கு ஒத்துக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ வீட்டிலேருந்தே நான் வந்து கொண்டு வந்தேன். ஜஸ்ட் ப்ரெட்டு, அதுக்கான ஸ்ப்ரெட்ஸ் வந்து அவங்கவுங்களுக்கு என்ன ஸ்ப்ரெட்ஸ் பிடிக்குமோ அது மாதிரி எடுத்துகிட்டு வந்து அங்கேயே நாங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அண்ட் மார்னிங் வந்து காஃபி குடிக்காமல் நமக்கு ஸ்டார்ட் ஆகாது. ஸோ காஃபியும் குடிச்சிட்டு நான் ஒரு சின்ன ஸ்நாக் முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. இந்த ஏரியாவில் நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். இந்த மரத்தோட பிரான்ச்சஸ்லாம் பார்த்திங்கனாக்கா நல்ல க்ரீனிஷ் கலந்த ஒரு எல்லோ வந்து இருக்கும். அது ஏன் அப்படின்னாக்கா இந்த ஏரியாவில் மட்டும் நமக்கு வந்து வாட்டர் பாய்லிங் பாயிண்ட் அப்படின்னு இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குளம் மாதிரி, ஒரு ஆறு மாதிரி இந்த இடத்துல மட்டுமே கீழேருந்து பூமியிலேருந்து நமக்கு வந்து அந்த தண்ணி வந்து கொதிச்சிட்டே இருக்கும். நல்லா சுட சுட கொதிச்சிட்டே இருக்கும் பூமியிலேருந்து. இந்த பாயிண்ட் வந்து இங்கே தான் இருக்குது. இந்த பாயிண்ட்டை நீங்கள் வந்து விசிட் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா கீழே பாய்லிங் பாயிண்ட் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நிறைய கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து அந்த பிளேஸ் வந்து நம்ம விசிட் பண்ணலாம். அண்ட் இங்கேருந்து நம்ம ரெசார்ட் போகிற தூரத்தில் பார்த்திங்கன்னா இங்கே போகிற வழியெலாம் நமக்கு எல்லாமே வந்து எல்லா அனிமல்ஸும் வந்து முக்கால்வாசி நம்ம வந்து கவர் பண்ண முடியும். ஜஸ்ட் ஃபென்சிங் தான் போட்டிருப்பாங்க. பட் இருந்தாலும் வந்து ரொம்ப நம்ம பார்க்கில் தான் நம்ம ஊர்லலாம் பார்ப்போம், நேஷ்னல் பார்க் அந்த மாதிரி இடத்துல. பட் இங்கே கென்யாவில் வந்து நம்ம அனிமல்ஸ் வந்து ரொம்ப போகிற வழியிலே பார்க்கலாம். நீங்கள் டீர் வந்து இப்போ ஸ்பாட் பண்ணியிருப்பீங்க. ஜீப்ராலாம் இவ்வளோ பக்கத்தில் பார்க்குறதுக்கு ரீசனே வந்து நம்ம ஃபாரஸ்ட்டோட நடுவில் தான் போயிட்டுருக்கோம். அதனால
அதனால தான் அனிமல்ஸ் எல்லாம் இவ்வளோ லைவ்லியாக நம்ம வந்து பார்க்குறோம். ஏன்னா அதோட கூட்டம் கூட்டமாக இருக்கும். அது ஃபாரஸ்ட்டில் எப்படி இருக்கோ அப்படி தான் வந்து நம்ம அப்படியே லைவ்லியாக பார்த்துட்டே போகலாம். கண்டிப்பாக உங்களோட லைஃப்பில் கென்யாவை மிஸ் பண்ணிடாதீங்க. ரொம்ப அழகான ஒரு கண்ட்ரி. அண்ட் இங்கே வந்து ஆல்மோஸ்ட் நம்மளோட ரெசார்ட்டுக்கும் வந்துட்டோம். ரெசார்ட் இருக்கிறதும் பார்த்திங்கன்னா சென்டர் ஆஃப் த ஃபாரஸ்ட் தான். கேட்கவே சூப்பராக இருக்குல்ல. அண்ட் பார்க்கவும் அவ்வளோ அழகாக இருக்கும். அண்ட் எல்லாமே வந்து ரொம்பவே சேஃபாக தான் இருக்கும். ஸோ பயப்படலாம் வேண்டாம். ஃபைனலாக நம்மளோட ரெசார்ட்டுக்கு வந்தாச்சு. இந்த ரெசார்ட் பார்த்திங்கன்னா நான் 2 டைம்ஸ் வந்திருக்கேன். செகண்ட் டைம். ஃபஸ்ட் டைம் வந்து உங்கள் எல்லாரோடையும் ஷேர் பண்ண முடியாமல் போயிடுச்சு. பட் இந்த டைம் உங்களுக்கு எல்லாமே இந்த ரெசார்ட் அண்ட் ரூமை வந்து நல்லா சுற்றி காமிக்கணும்னு நினைக்கிறேன். அண்ட் தென் இங்கே பார்த்திங்கன்னா இந்த ரெசார்ட் நாங்கள் சூஸ் பண்ணதுக்கு ரீசனே இதுக்கு பின்னாடி தான் நமக்கு வந்து லேக் நக்கூரு இருக்குது. ஸோ இந்த லேக் நக்கூருவில் வந்து நமக்கு ஃப்ளமிங்கோஸ் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? ரொம்ப அழகாக இருக்கும். ஃபுல்லாக பிங்காக thousands ஆஃப் ஃப்ளமிங்கோஸ் அங்கே இருக்குது. நான் ஏற்கனவே வந்து ஃப்ளமிங்கோஸ்லாம் போய் பார்த்துருக்கோம். பட் வந்து அந்த டைம் என்னால் வந்து ஷேர் பண்ண முடியல. ஸோ உங்களுக்கு வந்து இங்கே கென்யாவில் இன்னுமே நிறைய இது போல் ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடாக வந்து நம்ம நினச்சே பார்த்துருக்க மாட்டோம். ரொம்ப அழகான பிளேசஸ்லாம் இருக்குது. ஸோ அது எல்லாமே வந்து உங்களோட ஷேர் பண்ணணுன்னாக்கா நீங்கள் வந்து எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் கீழே வந்து ஃப்ளமிங்கோஸ்னு நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து அப்கமிங் வீடியோஸில் உங்களுக்கு ஃப்ளமிங்கோஸ் வந்து லேக் நக்கூரு வந்து கண்டிப்பாக உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். ஏன்னா நீங்கள் வந்து ஆஃப்ரிக்கா இஸ் அ டார்க் ஷேட் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. பட் அப்படி கிடையாது. ஆஃப்ரிக்கா வந்து ரொம்ப அழகான கண்ட்ரி, அழகான காண்டினென்ட். அதுலேயும் கென்யா வந்து ரொம்ப ரொம்ப அழகான கண்ட்ரி. உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு கண்ட்ரியில் கென்யாவும் ஒன்று. ஸோ கண்டிப்பாக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள் என்னோட சேர்ந்து. ஸோ இப்போ ரெசார்ட் அப்படியே சுற்றி பார்த்துட்டு வந்துடலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு ரெஸ்டாரண்ட்டுன்னு சொல்ல முடியாது, சின்ன ஒரு நமக்கு பார் ஏரியா. ஸோ இங்கேருந்து தான் வந்து நம்ம ஒரு பூல் இருக்குது. அண்டு நமக்கான அடல்ட்ஸ் கேம்ஸ் அண்ட் ப்ளே ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குது. ஸோ ஸ்விம்மிங் பூலுமே பார்த்திங்கன்னா சில்ட்ரன்ஸுக்கு தனியாகவும் நமக்கு அடல்ட்ஸ் தனியாகவும் எல்லா இடத்துலையும் இருக்குது. ஸோ சேம் அதே திங் தான். அண்டு இங்கேயே வந்து நைட்டு வியூ பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். அண்டு பிளேயிங் ஆக்டிவிட்டீஸ் நிறையாவே இருக்கும். தென் அந்த சைக்கிளிங், ட்ராம்போலின், ஜம்பிங் இது எல்லாமே வந்து உங்களுக்கு நல்ல ஆக்டிவிட்டி பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ இந்த கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி அப்படிங்கிறப்ப வந்து இந்த மாதிரி ரெசார்ட் வந்து நீங்கள் புக் பண்ணிங்கன்னா கிட்ஸும் என்ஜாய் பண்ணுவாங்க, நம்மளையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்மளும் என்ஜாய் பண்ண முடியும். அண்ட் ஸோ நமக்கான சைக்கிளிங்கும் வந்து இங்கே இருக்குது. ஸோ எல்லாமே ஆக்டிவிட்டீஸ்லாம் முடிச்சுட்டு எங்களோட டீ பிரேக்குக்காக தான் வந்திருக்கோம். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து டீ பிரேக் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ நாங்களுமே வந்து டீ பிரேக் எடுத்துகிட்டு திருப்பி ஒரு வாக், ரெசார்ட் ஃபுல்லாக ஒரு வாக் போயிட்டு நம்ம வந்து அடுத்தது டின்னருக்கு திருப்பி வரணும். திருப்பி ரூமுக்கு போயிட்டு நம்ம வரத்துக்கு அப்படியே சின்னதாக ஒரு வாக் போயிட்டு நல்லா இன்னும் அந்த நைட் வியூ வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இந்த நைட் வியூ தான் உங்களுக்கு காமிக்கணும்னு நினச்சேன். எப்படி இருக்குது இந்த ரெசார்ட் நல்லா இருந்துச்சுனாக்கா ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. ஆஃப்டர் த டீ பிரேக் எங்களோட டின்னருக்கு வந்துவிட்டோம். ஸோ டின்னர் பார்த்திங்கன்னா இங்கே எல்லாமே ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்டு உகாலி அப்படிங்கிறது இங்கே ஒரு ட்ரெடிஷ்னல் ஃபுட். பட் எனக்கு வந்து அவ்வளோவா பிடிக்காது. பட் ட்ரை பண்ணணும், ஒரு நியூ பிளேஸ்க்கு வந்து நியூ ஃபுட்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணணும்னு நினச்சாக்கா கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்க. ஏன்னா அந்த மாதிரி இடத்துக்கு போகும்போது தான் நம்ம ட்ரை பண்ண முடியும். ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த ஒரு டே 1 vlog வந்து இதோட கம்ப்ளீட் ஆக போகுது. ஸோ ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் மோசஸ் வீடியோஸுக்கு உங்களோட தம்ஸ் அப் அண்ட் உங்களோட கமெண்ட்ஸ் என்னை ரொம்பவே பூஸ்டப் பண்ணும். ஸோ இன்னொரு Day 2 vlog மறக்காமல் பார்க்கறதுக்கு ஸ்டே டியூன் ஹியர். பை பாய்.